வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப்பு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், கேசரி பவுடர், நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் சேமியா வறுக்கிறதுக்கு. சேமியா நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வருங்க. சேமியாவை இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. நல்லா நெய் 1 ஸ்பூன் விட்டு இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. வறுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கங்க. அதே பாத்திரத்தில் இதுக்கு அளவுக்கு தான் இது காட்டுறேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு 1.25 கப்பு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சோன்னா 1 சிட்டி கேசரி பவுடர் போட்டுக்கணும். 1 சிட்டி உப்பு போட்டுக்கணும். இப்போது நான் காட்டின நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காயை போட்டுக்கணும். எப்பயுமே ஏலக்காய் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு 50 கிராம் ஏலக்காயும் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட் செய்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கேசரி பாயாசம் அதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, காலி ஆகிடுச்சு. அதனால் நான் நசுக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ போட்டுக்கங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்க்குறோம். சேமியா நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு சேமியா வெந்தோடனே சர்க்கரை போட்டுக்குங்க. சர்க்கரை அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்குங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. கேசரி கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், அதனால நான் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அந்த சேமியா அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தண்ணி எப்பயுமே கொஞ்சம் கூட ஊற்றினா அந்த சேமியா நின்று வேகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது உதிராக தெரியும். இப்போ நல்லா சர்க்கரை போட்டு கிண்டுவோம். அது கொஞ்சம் இலகிட்டு தான் வரும். இந்த ஸ்டேஜ் வந்துடும். நம்ம சர்க்கரை போட்டு கிளற இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை இதில் சேர்த்துக்கணும். வறுத்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து சேர்த்துக்கணும். இப்போது கேசரிக்கு தேவையான நெய் நிறைய வேணால் நிறைய சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சில பேர் டால்டா சேர்த்துக்கங்கம்பாங்க. டால்டாலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரம் ஜீரண சக்தி கொடுக்காது. நம்ம சாப்பிட்றதே கேசரியெல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். அதனால் கேசரிங்களை வந்து நெய் ஊற்றி செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேசரியெல்லாம் ஒரு கரண்டி அளவு சாப்பிடுவோம். அதுக்கு எண்ணெய்த்துக்கு இந்த மாதிரி கிண்டி நீங்களும் உங்கள் வீட்டில் சேமியா கேசரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.